சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், இந்த நீக்கத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் பற்றி தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த 2000 கிலோ போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் முகமது சலீம் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் மாவட்ட மத்திய சென்னை மண்டல துணை செயலாளராக இருந்து வந்தவர் தான் இந்த முகமது சலீம். அவர் கட்சிக்கு அவப்பவரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி அடிப்படை உறுப்பினர் தகுதியில் இருந்து நீக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கழகம் அறிவித்துள்ளது. அதாவது குறிப்பாக இந்த கட்சியின் சட்ட நடவடிக்கை, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை குழு, இந்த கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவர் தற்பொழுது அவரை நீக்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ஏற்கனவே கட்சியின் அவப்பவரை ஏற்படுத்தும் வகையில் திமுகவிலிருந்து ஜாஃபர் சாதிக்கை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.